போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். சிங்கப்பூரில் இருந்து தாய் நாட்டிற்கு பாதுகாப்பாக திரும்பி வந்தமைக்கு நன்றியாகவும், டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் இருதயமேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. மறை சாட்சிகளுடைய இரத்தம் திருச்சபையின் வித்து என்று தெர்த்துல்லியன் என்கின்ற திருச்சபையின் தந்தை அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு திருச்சபையானது 3வது நூற்றாண்டிலே மறைக்காக தனது உயிரை தந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் அவருடைய விழாவினை கொண்டாடுகிறது. இயேசுவின் மீது மட்டுமல்ல, ஏழைகள் மீதும் அன்பு கொண்டிருந்த காரணத்தால் தன் உயிரை இழக்க வேண்டியிருந்தது. நாமும் இயேசுவின் மீதும் அவரது மறு உருவங்களான ஏழைகள் மீதும் அன்பும் அக்கறையும் காட்ட இந்த விழாவின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏழைகள் மீது கனிவும் கரிசனையும் கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறை சாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு 2
திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தின்படியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வர செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் உரை. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பதில் உரை. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவார். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பதில் உரை. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12, வசனங்கள் 24 முதல் 26 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்று நாம் திருச்சபையினுடைய மறைசாட்சிகளில் ஒருவரான திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவருடைய விழாவினை கொண்டாடுகிறோம். கிபி 3ஆவது நூற்றாண்டிலே வலேரியன் என்கின்ற ரோமை பேரரசின் ஆட்சி காலத்திலே திருச்சபையானது பெரும் துன்பங்களுக்கு உள்ளானது. அக்காலத்தில் ரோமை நகரன் ஆயராக இருந்த 2ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களுக்கு உதவியாக 7 திருத்தொண்டர்களை ஏற்படுத்தினார். அவர்களில் தலைவராக விளங்கிய புனித லாரன்ஸிடம் திருச்சபையின் நிர்வாகம்
ஏழை எளியோரை பராமரிப்பது மற்றும் நிதி பொறுப்பு ஆகியவற்றை ஒப்படைத்திருந்தார். கிபி 258 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற போது மன்னனின் படை வீரர்கள் அவரையும் அங்கிருந்த 6 திருத்தொண்டர்களையும் வெட்டி வீழ்த்தினார்கள். இதை கண்ட திருத்தொண்டர் லாரன்ஸ் திருத்தந்தையை பார்த்து கேட்டார், திருத்தந்தை அவர்களே, உம்மை போன்று நான் எப்போது மறைசாட்சியாக உயிர் துறப்பது என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை, இன்னும் 3 நாட்களில் என்னை போன்றே நீயும் மறைசாட்சியாய் உயிர் துறப்பாய் என்று இறைவாக்கு உரைத்தார். மறைசாட்சியாக இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக ரோமையின் முதன்மை அதிகாரி லாரன்ஸை அழைத்து, உங்கள் திருச்சபையிடம் இருக்கும் தங்கம், வெள்ளி மற்றும் நிதி செல்வங்கள் அனைத்தையும் பேரரசரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். லாரன்ஸ் அவர்கள் 3 நாட்கள் அவகாசம் கேட்டார். அந்த 3 நாட்களிலே திருச்சபையிடம் இருந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் அள்ளி வழங்கிவிட்டார். 3ஆம் நாள் அதிகாரிக்கு முன்பாக நகரின் பார்வையற்றோர், முடவர்கள், தொழுநோயாளர்கள், ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகளை வரிசையாக நிற்குமாறு செய்தார். இந்த அதிகாரி கோபத்தோடு செல்வம் எங்கே என்று கேட்டபொழுது லாரன்ஸ் கம்பீரமாக சொன்னார், இவர்கள்தான் திருச்சபையினுடைய உண்மையான செல்வங்கள். லாரன்சன் இந்த பதிலால் ஆத்திரமடைந்த ரோமை அதிகாரி அவருக்கு மிக கொடூரமான மரண தண்டனையை விதித்தான். ஒரு பெரிய இரும்பு சட்டத்தின் கீழ் நெருப்பை வைத்து லாரன்ஸை அதில் படுக்க வைத்து சுட்டெரித்தனர். அவ்வளவு கொடூரமான வேதனையிலும் கூட அவருடைய முகத்திலே ஒரு தெய்வீக புன்னகையானது இருந்தது. இறக்கும் தருவாயிலும் நகைச்சுவையோடும் நம்பிக்கையோடும் லாரன்ஸ் அந்த கொலையாளிகளை பார்த்து சொன்னார், என் உடலின் ஒரு பக்கம் வெந்து விட்டது, அதை திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார். தன் ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக, இயேசுவே, ரோமை நகரம் உம்மை அறிந்து கொள்ள அருள் தாரும் என்று ரோமை நகர மக்களின் மனமாற்றத்திற்காக ஜெபித்து அவர் தனது உயிரை கையளித்தார். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது வெறுமனே இருக்கும், அது மடிந்தாலோ மிகுதியான விளைச்சலை அளிக்கும். புனித லாரன்ஸ் வெறும் வார்த்தைகளால் கிறிஸ்துவை பறைசாற்றியவர் அல்ல, தன் சொந்த வாழ்வையே கோதுமை மணியாக இறைவனின் பாதத்தில் விதைத்தவர். அவர் மடிந்ததால் ரோமை நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினார்கள். இந்த புனித லாரன்ஸ் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள்: 1, பகிர்ந்து வாழ வேண்டும். நமது வருமானம் மற்றும் நேரத்திலிருந்து ஒரு பகுதியை ஏழை எளியோருக்காக நாம் அள்ளி கொடுக்க வேண்டும். 2, மனித மாண்பை மதிக்க வேண்டும். சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் துன்பப்படுவோரையும் கிறிஸ்துவாக கண்டு நாம் அன்பு செய்ய வேண்டும். 3, துன்பங்களில் மன உறுதி வேண்டும். நோய்கள், நிதி நெருக்கடிகள் அல்லது சமூக எதிர்ப்புகள் வருகிற போது சோர்ந்து போகாமல் நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். புனித லாரன்ஸ் அவருடைய தியாகத்தை பற்றி திருச்சபையின் தந்தை புனித அகுஸ்தினார் சொல்லுகிற போது, லாரன்ஸ் ரோமை நகரை தன் இரத்தத்தால் புனிதப்படுத்தினார். அவர் நெருப்பில் வெந்தபோது கிறிஸ்துவின் அன்பின் நெருப்பு அவருக்குள் அதைவிட அதிகமாக எரிந்து கொண்டிருந்தது என்பார். அன்புக்குரியவர்களே, நாமும் நமது அன்றாட வாழ்க்கையிலே புனித லாரன்ஸ் அவர்களை பின்பற்றி சுயநலம் எனும் நெருப்பை எரித்துவிட்டு பிறர் அன்பு என்கின்ற நறுமணத்தை பரப்புவோம். ஆமென். ஏழை எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, இந்நிதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழை
எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை. என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளை விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை முது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எமிடத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசுவுக்காக ஏழைகளை அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஏழைகளுக்கு எளியோருக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லும் ஆண்டவர். இவரை உணவாக உண்ண இன்றடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்திமிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை
தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் முடியத்தார் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம், மறையவர் போற்றும் மாமணியை இந்த மாநிலம் காக்கும் தாய்மரியே. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதயமேரி குடும்பத்தினர் கடலூர். சிங்கப்பூரில் இருந்து தாய் நாட்டிற்கு பாதுகாப்பாக திரும்பி வந்தமைக்கு நன்றியாகவும், டி ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் இருதயமேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி